லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி நம்ம லோன் வுல்ஃபில் தான் இருக்கோம். ஏன்னா பெருசாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. இத்தனை நாளும் வீடியோ போடாததுக்கு ஒரு சின்ன காரணம், வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, அவ்வளோதான். நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, நம்ம சும்மா தான் வெட்டியாக குத்திக்கிட்டு கிடப்போம். எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலையும் தெரியாதனால இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் உங்களுக்காக இதை காத்து கொண்டிருக்கு. அது என்னென்னா, இந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட் என்றைக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். வருகிற 17ஆம் தேதி வருகிறது பேரடாக்ஸ் ஈவெண்ட், அந்த லெஜெண்டு. அன்றைக்கே கொஞ்சம் இதெல்லாம் ஃப்ரீயாக ரிவார்டு அதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. பேரடாக்ஸ் விதமாக ஒரு அமௌண்ட் வரும். பிறகு இந்த 7th anniversary டே வந்து கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். அது வந்து 24ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி. அதுக்கு பிறகு அன்னைக்கு மேஜிக்கு இதில் எல்லாம் மாறப்போகுது பண்டல்லாம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பிறகு இந்த ஜோக்கர் ராஜா வந்திருக்காரு. யாரும் அந்த ஸ்பின்னுக்கு மட்டும் தயவு செஞ்சு எட்டி போய் பார்த்துறாங்க. அது ஒர்த்து இல்லை. ஆனால் நிறைய பேர்கிட்ட ப்ரொஃபைல்லாம் கிடைக்கிது கைஸ். நான் 2 டோக்கன் போட்டாச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நம்ம என்னச்சே, நமக்கு அப்படி நம்ம டைமண்ட் கொடுத்து தான் விளாட்றோம். அதுக்குன்னு ப்ரோன்லாம் நினச்சிறாங்க. நம்மளும் ஒரு போன பிள்ளைய தான். இப்போ நம்ம என்னென்னா கோழி எக்ஸாமைட்டை பற்றி சொல்கிறேன். கோழி எக்ஸாமைட் வந்து வருகிற 20ஆம் தேதி கோழி எக்ஸாமைட் இஸ் கம்மிங். கோழி எக்ஸாமைட்டை வச்சு நல்ல கன்று தான், ஒர்த்து தான். ஈவோக்கே டஃப் கொடுக்குற கன்று. நீங்கள் இப்போ சாதாரண ராயலில் போனாலே ஒரு கன்று இருக்கும், அதை எடுத்தே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேணா டாப்அப் பண்ணாத பிளேயர்னால் அது கூட ஒர்த்து தான். ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்ல, ஒர்த்து தான். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு பெல்லை அலைக்க ஆளில் போட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், இதே தான் நான் சொல்லிகிட்ருப்பேன். உங்களுக்கே வெறுப்பாயிரும். எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப புண்ணியமாக இருப்பீங்க. ஏன்னா நான் எடிட்டு கூட பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் பார்த்தாங்க. 100 பேரில் 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப எனக்கு அழனும் போல் இருக்கு உண்மையை சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட ரொம்ப நன்றி. இதுதான் நான் கடைசியாக போடுற வீடியோன்னு நான் நினச்சிறாங்க. நம்ம இனிதான் வீடியோ ஓவராக போடுவோம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க. என் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகம், என் வீட்டு பக்கத்தில். அதனால தான் கொஞ்சம் சவுண்டெல்லாம் கேட்காது. அதனால் சவுண்டை கூட்டி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு மறக்காமல் எப்பவும் போல் நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம மேட்ச்சை பார்த்தோன்னா, மேட்ச்சில் எனிமி நம்மளை 2 மேட்ச் பந்தாடிட்டார். என்ன செய்ய, நம்மளை பந்தாடி நம்ம மெடிக்கெட் போட்டுட்ருக்கோம். கடைசியாக நமக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கல கைஸ். இந்த மேட்சோட கடைசியாக பாருங்களாம், ரொம்ப டஸ்கராக இருக்கும். அவ்வளோ 4 அடிச்சிடும், செத்திரம் போல் இருக்குது. என்ன செய்ய, நமக்கு அப்படி தான் இருக்குது இந்த கேமில். லோன் வுல்ஃப்லேயும் வந்து உயிர் வாங்குறானுங்க. யாருக்காவது என் ஐடி நம்பர் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கேளுங்க. நான் வேணா ஐடி நம்பரை கொடுக்கேன். எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து யாராவது ஃபைட் பண்ண நினச்சிங்கனாலும் ஃபைட் பண்ணுங்கள். நான் ஒரு மொபைல் பிளேயர் தான், அதை பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக தோணும் வந்தாச்சு. நம்ம என்ன செய்ய, நம்ம இதிலேயே தான் கிடக்கும். அண்ணா வந்தார் எனிமி. ஆனால் நம்மளை எங்கேயோ இருந்தோ ஹேக்கர் மாதிரி போடுறாங்கப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான். ஓகே, பழைய பிளேயர்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட இந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் இல்லை. அடுத்த மேட்ச் 5வது ரவுண்டு 5 வந்துச்சுன்னு நானே யோசிக்கேன். என்ன செய்ய, நம்மெல்லாம் ப்ரோ பிளேயர் கிடையாது. இருந்தாலும் ஒரு மனுஷன், நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டுன்னு யாரையும் சொல்லாதீங்க மினிமம். ஏன்னு தெரியுமா அப்படி சொல்கிறேன்? பாட்டுன்னு சொல்லும்போது அவங்களோட மனசு ரொம்ப புண்படும். இடைக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்து, ஆனால் அதை நான் இல்லீகலாக சொல்கிறது ரொம்ப தப்பு. அதை நான் சொல்லவும் வேண்டாம். அது ஒரு அன்னசரிஸ் வேர்டு தான். அதனால் அது சொல்கிறதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத வேர்டு. அதை போட்டுருங்க. அந்த மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாங்க தேவையில்லாமல். நானே சனியாக பிடிக்கிறதுக்கு சமம் அது. நீங்கள் வீடியோ பார்த்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க தயவு செஞ்சு.
எடிட்டிங் கொஞ்சம் குறையா இருக்குண்ணா அதையும் சொல்லுங்கள். நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். எடிக்டை கூட்டிப்பேன். வேணேன் உங்களுக்கு வேறு என்னதான் வேணும்னா சொல்லிடுங்கப்பா. எடிக்டு எல்லாம் வேணுமோ எல்லாம் கூட்டிக்கலாம். நான் இப்போவும் செத்துட்டேன், என்ன செய்யலாம்? 4வது மேட்ச். இப்போ எனக்கு வெறியாக இருக்குது. வெறி இப்போ போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். ஏன்னா காய்ஸ், நீங்களும் என் கூட ரூம் மேட்ச் அந்த மாதிரி போகணுன்னா நான் ஐடி தரேன். இதே தான் சொல்கிற மாதிரி எனக்கும் தோணுது. ஆமாம், நான் இதை தான் சொல்கிறேன். என்ன செய்ய, நமக்கு அப்படி வந்துருக்கு. இந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட்டை வச்சு ஒரு மாஸ்க்கும் வரப்போகுது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 மாஸ்கோட ஒரு ராயலு. அந்த 4 மாஸ்க்கை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதில்ல. ஒரு பேரடாக்ஸ் மாஸ்க்னா நல்லது தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால் ஒருத்தான் இருக்கும். போடா, ஐயோ போடுறாடே, போடுறா. இது நம்மளோட ஒரிஜினல் கேமிங் ப்ளே தான். யாரும் எடிட் பண்ணும்போது நான் கொஞ்சம் வினோதமாக தான் எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் லைவ் எடிக்ஷன்லாம் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட் போட்டு கலைப்போம். அடுத்த மேட்ச்சு வந்துடுச்சு. நம்ம இந்த வாட்டி தோற்றுருவோன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். எனக்கு சக்தி இல்லை. அதாவது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்மெல்லாம் ஒரு சைஸான ரகம். பிசி பிளேயர் வர்சஸ் நம்ம செத்துருவோம். ஏன்னா பிசியில் ஏதோ ஒரு பட்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஹெட் ஷாட்டுக்குன்னு. அதனால் ஹெட்டுலலாம் நங்குன்னு விழும். நான் அடி வாங்கிடுவேன் ஒரு வாட்டி ஹெட்லே. அதுக்கப்புறம் கொத்திக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பிளேயரே சென்சிட்டிவை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன மாதிரி அடியானே. நீங்கள் 200 சென்சிட்டிவெல்லாம் வச்சுக்கிட்டு லேண்டிடவே முடியாது என்னாலலாம். எனக்கெல்லாம் மினிமம் 85 தான் கைஸ். எனக்கு இது முதல்ல தெரியவே தெரியாது 85. அவ்வளோதான், பை பாய். இன்னைக்கான விடையான நியூஸ் முடிந்தது. நாளை நம்ம சந்திப்போம். பாய் பாய். நெக்ஸ்ட் டே வீடியோ பார்ப்போம்.